ஓம் சாந்தி. இன்றைய முரளி 1/6/2024. இனிய குழந்தைகளே, நீங்கள் எல்லோரும் உங்களுக்குள் ஆன்மீக சகோதரர்கள். உங்களிடையே ஆன்மீக அன்பு இருக்க வேண்டும். ஆத்மாவின் அன்பு ஆத்மாவோடு இருக்க வேண்டும், சரீரத்தோடு இருக்கக்கூடாது. கேள்வி: தந்தை தனது வீட்டின் எந்த அதிசய விஷயத்தை சொல்லி இருக்கிறார்? பதில்: எந்த ஆத்மாக்கள் எனது வீட்டிற்கு வந்தாலும் அவை அதன் பிரிவில் தனது நம்பரில் பிக்ஸ் ஆகுகிறது. அவை ஒருபோதும் ஆடுவதோ அசைவதோ இல்லை. அங்கே அனைத்து தர்மங்களை சேர்ந்த ஆத்மாக்களும் எனக்கு அருகில் இருக்கின்றன. அங்கிருந்து நம்பர்வார் அதன் நேரத்தில் பாகத்தை நடிக்க வருகின்றன. இந்த அதிசய ஞானம் இந்த நேரம் கல்பத்தில் ஒரு முறை மட்டுமே உங்களுக்கு கிடைக்கிறது. வேற யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மாக்கள் நமக்கு தந்தை புரிய வைக்கிறார். தந்தை தன்னை ஆத்மாக்களின் தந்தை என்று நினைக்கிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும் என யாரும் நினைப்பது இல்லை. யாரும் ஒருபோதும் புரிய வைப்பதும் இல்லை. இதை தந்தையே அமர்ந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். இந்த ஞானத்தின் பலனை நீங்கள் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி புதிய உலகில் பெறப்போகிறீர்கள். இந்த உலகம் மாறப்போகிறது. மாற்றுபவர் தந்தை என்பதும் யாருடைய நினைவிலும் இருப்பது இல்லை. இங்கே நேரில் அமர்ந்திருக்கிறீர்கள். எப்போது வீட்டிற்கு போவீர்களோ அப்போது முழு நாளும் உங்கள் தொழில் போன்றவற்றில் ஈடுபடுகிறீர்கள். குழந்தைகளே, நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னை நினைவு செய்யுங்கள் என்பது தந்தையின் ஸ்ரீமத். அப்படி குமாரி இருக்கிறார். தனக்கு யார் கணவராக இருப்பார் என்பதை அறியாமல் இருக்கிறார். அவரது சித்திரத்தை பார்த்துவிட்டால் அவரது நினைவு நிலைத்து விடுகிறது. அப்போது எங்கே இருந்தாலும் இருவரும் இன்னொருவர் நினைவு செய்கிறார்கள். அது உலகீக அன்பு என்று சொல்லப்படுகிறது. இங்கே இருப்பது ஆன்மீக அன்பு. ஆன்மீக அன்பு யாரோடு? குழந்தைகள் ஆன்மீக தந்தையிடமும் மற்ற குழந்தைகளிடமும் ஆன்மீக அன்பு காட்டுகிறார்கள். குழந்தைகள், நீங்கள் உங்களுக்குள் அதிக அன்போடு இருக்க வேண்டும். அதாவது ஆத்மாக்களுக்கு ஆத்மாக்களோடு அன்பு இருக்க வேண்டும். இந்த அறிவுரையும் இப்பொழுது குழந்தைகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உலகில் உள்ள மனிதர்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள். அதனால் உங்களுக்குள் நிச்சய அன்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். இது ஆன்மீக அன்பு என்று சொல்லப்படுகிறது. நாடகத்தின் திட்டப்படி இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் மட்டும்தான் ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளின் முன்னால் புரிய வைக்கிறார். மேலும் தந்தை இங்கே வந்திருப்பது குழந்தைகளுக்கு தெரியும். குழந்தைகள் நம்மை அழுகிய மலர்களாக அழுக்கிலிருந்து தூய்மையாக பவித்திரமாக மாற்றி கூடவே அழைத்து செல்வார். அதற்காக கையை பிடித்து அழைத்து செல்வார் என்பது கிடையாது. வெட்டு கிளிகளின் கூட்டம் எப்படி பறந்து போகுமோ அப்படி அனைத்து ஆத்மாக்களும் பறந்து செல்லும். அவற்றிற்கும் ஒரு வழிகாட்டி இருக்கிறது. அந்த வழிகாட்டின் கூடவே மற்ற வழிகாட்டிகளும் இருக்கின்றன. அவை முன்னால் இருக்கும் முழு கூட்டமும் ஒன்றாக போகும்போது அதிக சப்தம் ஏற்படுகிறது. அது சூரிய வெளிச்சத்தையும் தடுத்து விடுகிறது. அவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கிறது. ஆத்மாக்கள், உங்களுக்குள் எவ்வளோ பெரிய அளவற்ற ஆத்மாக்களின் கூட்டம் இருக்கிறது. அவற்றை ஒருபோதும் எண்ண முடியாது. இங்கே மனிதர்களை எண்ண முடியாது. அவர்கள் மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறார்கள். அதுவும் அக்யூரேட்டாக இருப்பதில்லை. எத்தனை ஆத்மாக்கள் என்ற கணக்கை ஒருபோதும் எடுக்க முடியாது. சத்தியுகத்தில் எவ்வளவு மனிதர்கள் இருப்பார்கள் என்று தோராயமாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பாரதம் மட்டும் இருந்து விடுகிறது. நாம் உலகின் எஜமானர்களாக மாற்றுகிறோம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. ஆத்மா எப்பொழுது சரீரத்தில் இருக்குமோ அப்பொழுது ஜீவாத்மாக இருக்கிறது. அப்போது இரண்டும் ஒன்றாக சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கிறது. ஆத்மாவே பரமாத்மா. அது ஒருபோதும் துக்கத்தை அனுபவிப்பதில்லை. அது எதுவும் ஒட்டாது என பல மனிதர்கள் நினைக்கிறார்கள். நாம் நம்மை ஆத்மா என்று நிச்சயம் செய்யலாம். ஆனால் தந்தை எங்கே நினைவு செய்வது என்ற விஷயத்தை பல குழந்தைகள் குழப்பமடைகிறார்கள். தந்தை பரந்தாம நிவாசி என்பது உங்களுக்குத்தான் தெரியுமே. தந்தை தனது அறிமுகத்தை கொடுத்து இருக்கிறார். எங்கே நடந்தாலும் சுற்றினாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை பரந்தாமத்தில் இருக்கிறார். உங்கள் ஆத்மாவும் அங்கேயே தான் இருக்கிறது. பிறகு இங்கே பாகத்தை நடிக்க வருகிறது. இந்த ஞானமும் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. எப்போது நீங்கள் தேவர்களாக இருப்பீர்களோ அப்பொழுது அங்கே உங்களுக்கு இன்னென்ன தர்ம ஆத்மாக்கள் மேலே இருக்கிறார்கள் என்பது நினைவில் இருக்காது. மேலிருந்து வந்து இங்கே சரீரத்தை தாரணை செய்து பாகத்தை நடிக்கிறது என்ற சிந்தனை அங்கே ஓடாது. தந்தையும் பரந்தாமத்தில் இருக்கிறார். அங்கிருந்து இங்கே வந்து சரீரத்தில் பிரவேசம் செய்கிறார் என்பது முன்னால் தெரியாமல் இருந்தது. இப்பொழுது அவர் எந்த சரீரத்தில் பிரவேசம் செய்கிறார் என அவர் தனது முகவரியே சொல்கிறார். சிவபாபா கேர் ஆஃப் பரந்தாமம் என்று நீங்கள் எழுதினால் பரந்தாமத்திற்கு கடிதம் போக முடியாது. அதனால் சிவபாபா கேர் ஆஃப் பிரம்மா என்று எழுதுகிறீர்கள். பிறகு இங்குள்ள விலாசத்தை எழுதுகிறீர்கள். ஏனென்றால் தந்தை இங்கே வருகிறார், இந்த ரதத்தில் பிரவேசம் செய்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும்.
சொல்லப்போனால் ஆத்மாக்களும் மேலே இருப்பவர்களே. நீங்கள் பாயியாக இருக்கிறீர்கள். இவர் ஆத்மா, இவரது பெயர் இது என எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாவை இங்கே பார்க்கிறீர்கள் எனினும் மனிதர்கள் தேக அபிமானத்திற்கு வருகிறார்கள். தந்தை ஆத்மா அபிமானியாக மாற்றுகிறார். நீங்கள் உங்களை ஆத்மாக்கள் என உணருங்கள். பின்னர் என்னை நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்கிறார். எப்போது நான் இங்கே வருகிறேனோ அப்பொழுது குழந்தைகளுக்கு ஞானத்தையும் கொடுக்கிறேன். பழைய அவயங்களையும் பெற்று இருக்கிறேன். அவற்றில் முக்கியமானது இந்த வாய், கண்களும் இருக்கின்றன. ஞான அமிர்தம் வாயிலிருந்து கிடைக்கிறது என்று இந்த நேரம் தந்தை புரிய வைக்கிறார். கௌமுக் என்று சொல்கிறார்கள் தானே, அதாவது இது மாதாவின் வாயாக இருக்கிறது. பெரிய அம்மா மூலமாக உங்களை தத்து எடுக்கிறேன். அதனால் இவர் மாதாவாகவும் இருக்கிறார். தாய் தந்தை நீரே, நாங்கள் உங்கள் குழந்தைகள் என்று பாடவும் செய்கிறார்கள். அதனால் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். அவரை அம்மா என்று சொல்வது இல்லை, அவர் தந்தையாகவே இருக்கிறார். தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது, பிறகு அம்மா தேவை. அவர் இங்கே வருகிறார். தந்தை மேலே இருப்பது இப்போது உங்களுக்கு தெரிந்துவிட்டது. ஆத்மாக்கள் நாமும் மேலே இருக்கிறோம், பிறகு பாகத்தை நடிப்பதற்கு இங்கே வருகிறோம். உலகத்திற்கு இந்த விஷயங்களை பற்றி எதுவும் தெரியாது. கல்லிலும் மண்ணிலும் பரமாத்மா இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் காரிருள் என்று சொல்லப்படுகிறது. ஞான சூரியன் உதயமாகும் பொழுது அஞ்ஞான இருள் அழிகிறது என பாடலும் இருக்கிறது. இது ராவண ராஜ்யம். இந்த காரணத்தால் இருளாக இருக்கிறது என்ற ஞானம் இந்த நேரம் உங்களிடம் இருக்கிறது. அங்கே ராவண ராஜ்யம் இருப்பதில்லை. அதனால் எந்த விகாரமும் இருப்பது இல்லை, தேக அபிமானமும் இல்லை. அங்கே ஆத்மா அபிமானியாக இருக்கிறார்கள். இப்பொழுது சிறிய குழந்தையாக இருக்கிறேன், இப்பொழுது இளைஞனாக இருக்கிறேன். இப்போது சரீரத்துக்கு முதுமை வந்து விட்டது. அதனால் இப்பொழுது இந்த சரீரத்தை விடுத்து மற்றதை பெற வேண்டும் என்ற ஆத்மா ஞானம் இருக்கிறது. இன்னார் இறந்து விட்டார் என்று அங்கே சொல்ல மாட்டார்கள். அது அமரலோகமாக இருக்கிறது. மகிழ்ச்சியோடு ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெறுவார்கள். இப்போது ஆயுள் முடிந்துவிட்டது, இதை விடுத்து புதியதை பெற வேண்டும் என நினைப்பார்கள். எனவே சந்நியாசிகள் பாம்பின் உதாரணத்தை சொல்கிறார்கள். உதாரணம் உண்மையில் தந்தை கொடுத்தது, அதை பிறகு சந்நியாசிகள் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போது நான் உங்களுக்கு எந்த ஞானத்தை கொடுக்கிறேனோ அது காணாமல் போகிறது என்று தந்தை சொல்கிறார். தந்தையின் வார்த்தைகளும் இருக்கின்றன, சித்திரங்களும் இருக்கின்றன. இருந்தும் அவை மாவில் உப்பு போல இருக்கிறது. அதனால் பாம்புக்கு எப்படி பழைய தோலை விட்டவுடன் புதிய தோல் வருகிறது என்பதை அர்த்தத்தை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். அதனை ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதில் பிரவேசம் செய்கிறது என்று சொல்வது இல்லை. பாம்பு ஒன்றுக்கு மட்டுமே தோலை மாற்றும் உதாரணம் இருக்கிறது. அந்த தோலை அதனால் பார்க்கவும் முடியும். சட்டையை எப்படி கழட்டுகிறார்களோ அப்படி பாம்பு தோலை விட்டு விடுகிறது, அடுத்தது கிடைத்து விடுகிறது. அந்த பாம்பு உயிரோடு இருக்கிறது, எனினும் அது நிரந்தரமாக உயிரோடு இருப்பதில்லை. 2-3 தோலை மாற்றியவுடன் இறந்து விடுகிறது. அங்கும் நீங்கள் நேரப்படி ஒரு தோலை விட்டு மற்றதை எடுத்துக்கொள்கிறீர்கள். இப்பொழுது நாம் கற்பத்திற்கு போக வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கே இருப்பது யோக பலத்தின் விஷயம். யோக பலத்தால் நீங்கள் பிறக்கிறீர்கள், அதனால் அமரர் என்று சொல்லப்படுகிறீர்கள். இப்பொழுது நாம் முதியவர்கள் ஆகிவிட்டோம், சரீரம் பழையதாகிவிட்டது. காட்சி கிடைக்கிறது, இப்பொழுது நான் சென்று சிறிய குழந்தையாவேன் என்று ஆத்மா சொல்கிறது. தானாகவே சரீரத்தை விட்டு ஓடி சென்று சிறிய குழந்தைக்குள் பிரவேசம் செய்கிறது. அந்த கற்பத்தை ஜெயில் என்று சொல்லாமல் மாளிகை என்று சொல்வார்கள். தண்டனை அனுபவிப்பதற்கு அங்கே எந்த பாவத்தையும் செய்வதில்லை. கற்ப மாளிகையில் ஓய்வாக இருக்கிறது. துக்கத்திற்கு எந்த விஷயமும் இருப்பதில்லை. வியாதி ஏற்படுவதற்கு கீழான உணவு எதையும் சாப்பிடுவதில்லை. குழந்தைகளை, நீங்கள் நிர்வாண தாமத்திற்கு போக வேண்டும், இந்த உலகம் மாற வேண்டும் என்று இப்பொழுது தந்தை சொல்கிறார். பழையதிலிருந்து புதியதாக மாறும் ஒவ்வொரு பொருளும் மாற்றம் பெறுகிறது. மரத்திலிருந்து விதை வெளிப்படுகிறது. மீண்டும் விதை போட்டால் எவ்வளவு கனிகள் கிடைக்கின்றன? எந்த ஒரு விதையிலிருந்து எத்தனை மணிகள் கிடைக்கின்றன? சத்தியுகத்தில் யோக பலத்தால் ஒரு மகன் மட்டும் பிறப்பார். இங்கே விகாரத்தால் 4-5 குழந்தைகளை பெறுகிறார்கள். சத்தியுகத்திற்கும் கலியுகத்திற்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. அதை தந்தை சொல்கிறார். புதிய உலகம் பிறகு எப்படி பழையதாகிறது, அதில் ஆத்மா எப்படி 84 பிறவிகளை எடுக்கிறது என்பதும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் அதன் பாகத்தை நடித்த பிறகு எப்போது போகுமோ அப்போது அதன் இடத்திற்கு சென்று நின்று கொண்டு இருக்கும். இடம் மாறுவது இல்லை. அவரவர் தர்மத்தில் தனது இடத்தில் நம்பர்வார் நிற்கும். பிறகு நம்பர்வாராகவே கீழே வர வேண்டும். அதனால் மூலவதனத்தின் சின்ன சின்ன மாடல்களை செய்து வைக்கிறார்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவர் பிரிவு இருக்கிறது. முதலாவது தேவி தேவர் தர்மம், பிறகு நம்பர்வார் வருகிறார்கள், நம்பர்வாராகவே சென்று இருப்பார்கள். நீங்களும் நம்பர்வார் பாஸ் ஆகிறீர்கள். அந்த மதிப்பெண்களுக்கு தக்கபடி இடத்தை பெறுகிறீர்கள். இந்த தந்தையின் படிப்பு கல்பத்தில் ஒரு முறை மட்டுமே நடக்கிறது. ஆத்மாக்கள் உங்களுக்கு எவ்வளவு சிறிய மரம் இருக்கும், இங்கே உங்கள் மரம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. குழந்தைகள், நீங்கள் தெய்வீக காட்சியில் பார்த்ததுக்கு பிறகு இங்கே அமர்ந்து சித்திரங்கள் போன்றவற்றை உருவாக்குகிறார்கள். ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, சரீரம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. எல்லா ஆத்மாக்களும் அங்கே சென்று அமரும். மிக சிறிய இடத்தில் அருகில் சென்று இருக்கும். மனிதர்களின் மரம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது.
போக வர, விளையாட, படிக்க, வேலை செய்ய மனிதர்களுக்கு இடம் தேவை. எல்லாவற்றையும் செய்வதற்கு இடம் தேவை. நிராகாரி உலகில் ஆத்மாக்களுக்கு சிறிய இடம் இருக்கும். அதை இந்த சித்திரங்களும் காட்ட வேண்டும். இது முன்னரே உருவாக்கப்பட்டபடி நாடகம் நடக்கும். சரீரத்தை விட்டுவிட்டு ஆத்மாக்கள் அங்கே போக வேண்டும். நாம் அங்கே எப்படி இருக்கிறோம், மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள், பிறகு எப்படி நம்பர்வார் தனித்தனி ஆகிறார்கள் என்பது குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. இந்த எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு ஒவ்வொரு கல்பமும் ஒரே ஒரு தந்தை சொல்கிறார். மற்ற எல்லாம் உலகிய படிப்பு. அவற்றை ஆன்மீக படிப்பு என்று சொல்ல முடியாது. நாம் ஆத்மாக்கள் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். ஐ என்றால் ஆத்மா, மை என்றால் எனது சரீரம். மனிதர்களுக்கு இது தெரியாது. அவர்களுக்கு ஒருபோதும் தேக சம்பந்தங்கள் இருக்கின்றன. சத்தியுகத்தில் தேக சம்பந்தங்கள் இருக்கும். எனினும் நீங்கள் அங்கே ஆத்மா அபிமானிகளாக இருப்பீர்கள். நான் ஆத்மா, எனது சரீரம் இப்பொழுது முதுமை அடைந்து விட்டது, அதனால் நான் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெறுகிறேன் என்பது தெரிந்து இருக்கும். இதில் குழப்பமடைய எந்த விஷயமும் இல்லை. குழந்தைகள், நீங்கள் தந்தையிடமிருந்து ராஜ்யத்தை பெற வேண்டும். அவர் நிச்சயம் எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார். மனிதர்கள் எதுவரை ஞானத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை அநேக கேள்விகளை கேட்பார்கள். பிராமணர்கள் உங்களிடையே ஞானம் இருக்கிறது. உண்மையில் பிராமணர்கள் உங்களுக்கு அஜ்மீரில் கோவிலும் இருக்கிறது. புஷ்கரணி பிராமணர் என ஒரு பிரிவு இருக்கிறது. அடுத்தது சார்ச்சித் பிராமணர். அஜ்மீரில் பிரம்மாவின் கோவிலை பார்க்க போகிறார்கள். பிரம்மா அமர்ந்து இருக்கிறார். அவருக்கு தாடி போன்றவற்றை கொடுத்து இருக்கிறார்கள். அவரை மனித ரூபத்தில் காட்டுகிறார்கள். பிராமணர்கள், நீங்களும் மனித உருவில் இருக்கிறீர்கள். பிராமணர்களை தேவர்கள் என்று சொல்ல முடியாது. நீங்களே மிக உண்மையான பிராமணர்கள், பிரம்மாவின் குழந்தைகள். அவர்கள் ஒன்றும் பிரம்மாவின் குழந்தைகள் கிடையாது. பின்னால் வருபவர்களுக்கு இது தெரியாது. இது உங்கள் விராட ரூபம். இது புத்தியின் நினைவில் இருக்க வேண்டும். இது முழுமையான ஞானம். இதில் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் நல்லபடியாக புரிய வைக்கலாம். நாம் ஆத்மாக்கள், தந்தையின் குழந்தைகள். இதை சரியானபடி புரிந்து கொண்டு இந்த நம்பிக்கை உறுதியாக வேண்டும். இது சரியான விஷயம். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக ஒரு பரமாத்மா இருக்கிறார். எல்லோரும் அவரை நினைவு செய்கிறார்கள். ஏ பகவான் என்ற வார்த்தை மனிதர்களின் வாயிலிருந்து நிச்சயம் வருகிறது. எதுவரை தந்தை புரிய வைக்கவில்லையோ அதுவரை பரமாத்மா யார் என்பதை யாரும் அறிவது இல்லை. இந்த லட்சுமி நாராயணர் உலகிற்கு எஜமானர்களாக இருந்தார்கள். அவர்களே அறியாத போது இந்த ரிஷிகளும் முனிவர்களும் எப்படி அறிய முடியும் என்று தந்தை கேட்கிறார். இப்பொழுது நீங்கள் தந்தை மூலமாக அறிந்து இருக்கிறீர்கள். நீங்கள் ஆஸ்திகர்கள். ஏனென்றால் நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை அறிந்து இருக்கிறீர்கள். ஒருவர் நன்றாக அறிந்திருக்கிறார், ஒருவர் குறைவாக அறிந்திருக்கிறார். தந்தை முன்னால் கற்பிக்கிறார். பிறகு ஒருவர் நல்லபடியாக தாரணை செய்கிறார், ஒருவர் குறைவாக தாரணை செய்கிறார். படிப்பு முற்றிலும் எளிதாக இருக்கிறது, பெரியதாகவும் இருக்கிறது. தந்தையிடம் அவ்வளவு ஞானம் இருக்கிறது. அதை கடலை மையாக மாற்றினாலும் முடிவு காண முடியாது. தந்தை எளிதாக்கி புரிய வைக்கிறார். தந்தையை அறிவது என்றால் சுய தரிசன சக்கரதாரி ஆவது ஆகும். அவ்வளவுதான். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. சதா நினைவு சகஜமாக இருப்பதற்கு நான் ஆத்மா பரந்தாமவாசி. இங்கே பாகத்தை நடிக்க வந்திருக்கிறேன். தந்தையும் பரந்தாமத்தில் இருக்கிறார். அவர் பிரம்மாவின் உடலில் வந்திருக்கிறார் என்று போக வர சிந்திக்க வேண்டும். 2. ஆத்மாவிற்கு எப்படி ஆன்மீக தந்தையிடம் அன்பு இருக்கிறதோ அப்படி உங்களுக்குள்ளும் ஆன்மீக அன்பு இருக்க வேண்டும். ஆத்மாவிற்கு ஆத்மாவோடு அன்பு இருக்க வேண்டும், சரீரத்தோடு அல்ல. ஆத்மா அபிமானி ஆவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். சாதாரண ஆசைகளிலிருந்து விடுபட்டு அனைத்து கேள்விகளையும் கடந்து இருக்கும் சதா மகிழ்ச்சியான ஆத்மா ஆகுக. எந்த குழந்தை சாதாரண ஆசைகளிலிருந்து விடுபட்டு இருக்கிறாரோ அவரது முகத்தில் திருப்தியின் ஜொலிப்பு இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் எந்த விஷயத்திலும் கேள்விக்குறி ஆக மாட்டார்கள். அவர்கள் சதா தன்னலம் இல்லாமலும் அனைவரையும் குறையற்றவர்களாகவும் அனுபவம் செய்வார்கள். யாரையும் குறை சொல்ல மாட்டார்கள். எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும், ஒரு ஆத்மா கணக்கு வழக்கை தீர்ப்பதற்கு எதிரில் வந்தாலும், சரீரத்தின் வியாதி எதிர்க்க வந்து கொண்டே இருந்தாலும் திருப்தியின் காரணத்தால் அவர் சதா மகிழ்ச்சியாக இருப்பார். ஸ்லோகன்: வீணானவற்றை கவனமாக சோதனை செய்யுங்கள், கவனக்குறைவாக செய்யாதீர்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.